ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நவக்கிரகங்கள் ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தை எப்படி இயக்குகிறது அப்படின்னு தான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப எளிமைங்க. இது பெரிய ஒரு ஒரு இது கம்பு சூஸ்திரம்லாம் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகள் மூலம்தான் நவக்கிரகங்கள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் நமக்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே நடக்கும். இது எப்படி நடக்கும்ன்றது அவங்களுடைய சார்ட்டில் சூரியன் நல்ல பலமாக இருக்குது ஜாதகருக்கு அப்படின்னும் பொழுது அப்பா வழியில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். பொலிட்டிக்கல் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நல்ல ஒரு அதிகார பலத்தோட ஜாதகர் இருப்பார். இதுவே மைனஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது தான் அப்பா கிட்ட இருந்து நிறைய ஒரு மனக்கசப்புகள் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்குமான ஒரு ஒரு தன்மையை கொடுக்குறது. இப்போ சந்திரன் பலவீனமாக இருக்குன்னா அவன் தாய் வழி, இப்போ புதன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா மாமன் வழி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு 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 காரகத்துவமான ஒரு உறவுகள் இருக்கும் இல்லையா? அந்த காரகத்துவமான உறவுகள் மூலம் ஜாதகர் நல்ல பலன்களையோ அல்லது குறைவான பலன்களையோ அனுபவிப்பார். சில பேருக்கு அதுக்கான ஒரு பலனே கிடைக்காம கூட போயிடும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அதற்கான தசா புத்தி அமைப்புகள் வருது இல்லையா? அந்த தசா புத்தி அந்த காலங்களில் தான் அந்த ஜாதகர் அதற்கான பலன்களை நன்றாக உணர முடியும். ஸோ இது எல்லாமே தனிப்பட்ட ஒரு ஜாதகர் தான் லக்னம். அந்த லக்னத்துல இருந்து தான் சூரியன் பலமாக இருக்கா, சந்திரன் பலமாக இருக்கா, ராகு கேதுக்களோட அமைப்பு எந்த அமைப்பில் இருக்குது, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஜாதகரை சார்ந்த உறவுகள் மூலமாக தான் அந்த ஜாதகருக்கான பலன்களே நடக்கும். இது மாறாதது. ஜாதகரை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ, அதாவது லக்னத்தோட எந்த கிரகங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கோ, ரொம்ப ஒரு அட்டாச்சில் இருக்கோ, நல்ல பலன்களை தர விதத்தில் இருக்கோ, அதை சார்ந்த உறவுகள் மூலம் ஜாதகருக்கு நன்மை உண்டாகும். லக்னத்துக்கு எதிராக எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதை சார்ந்த உறவுகள் மூலம் ஜாதகருக்கு சில மனக்கசப்புகளும் ஒரு துன்பமான ஒரு நிலையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். ஜோதிடத்தில் நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குங்க. அதை கரெக்டாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா அதற்கான பலன்கள் நமக்கு எளிதாக பிடிபட்டு விடும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கானவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.